ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம்ஸ் டைம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து 4 ப்ளவுஸ் கட்டிங் போடுற வேலை இருந்துச்சு. இது வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. 4 ப்ளவுஸில் 3 லைனிங் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், ஒரு லைனிங் வந்து தண்ணியில் போடுறக்கு மறந்துட்டேன் நைட்டு. இன்றைக்கி இப்போ 3யுமே கட்டிங் போடுற ஐடியா இல்லை. ரெண்டு ப்ளவுஸ் ஃபஸ்ட் தைக்கலாம், அப்புறமா 2 ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பைப்பிங் ப்ளவுஸ் 2யும் தனியாக தைச்சிக்கலாம், நார்மல் லைனிங் வந்து ஒன்றா தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் யோசனை வந்து, சரி கட்டிங் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், நமக்கு ஒரே மாதிரி வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நான் கட்டிங் போட்டு வச்சிடலாம் ஐடியா பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணியிலேயே போட்டு வந்தேன் ஒரு ப்ளவுஸை மட்டும். ஸோ அதனால் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கட்டிங் போடுற வேலை இருந்துச்சு அப்படின்னா, நான் எந்த மாதிரி கட்டிங் போடுற நாளையும் சேர வச்சு போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பழகின புதுசில் தைச்சி கொடுத்த புதுசுலையெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 4 ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு, இல்லை ரெண்டு ப்ளவுஸும் ஒன்றா வச்சு கட்டிங் போட்டு மார்க் பண்ணி கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவேன். அது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அப்படி ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் ஷோல்டர்லாம் மாறிடுச்சுன்ட்டா ரொம்ப அதை சரியாக பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும், ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு லைனிங்கை மட்டும் கட்டிங் பண்ணி பின் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது கட்டிங் போட்டுக்கலாம், இல்லை லைனிங் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு தைக்கும்போது கட்டிங் போட்டுக்கும், எப்படியோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். மாற்றி நமக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரின்னு வைங்களேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் தைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டிங் போட்டு வச்சுருவேன். ஒரு நாளுக்குள்ளே தைக்கிறேன் அப்படின்னா, இல்லை நம்ம மெதுவாக தான் தைக்க போகிறோம், அவங்க மெதுவாக தான் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த தைக்கிற ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸை இந்த மாதிரி கட்டிங் பண்ணி ஃபஸ்ட்டே லைனிங் எடுத்து வச்சுக்குவேன். பட்டி கட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். இது வந்து ஸ்லீவ் ஜாயின் போட வேண்டி வருது. ஸோ அதனால் ஒரே சைடாக ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சு மடிச்சிட்டேன். பட்டி கட் பண்ணும்போதும் அப்படி தான். முடிஞ்ச வரைக்கும் துணி இருந்துச்சு அப்படின்னா கீழே கரையை வந்து வெட்டிட்டு தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அந்த கரையோடு தைக்கும்போது நமக்கு வந்து தண்ணியில் போடுறதுனால அந்த கரை என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து சுருங்கி அயன் பண்ணும்போது விரிஞ்சிருது. மற்ற ஏரியாவில் அந்த கிளாத்தில், லைனிங் கிளாத்தில் அந்த கரை ஏரியா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நெளிஞ்சே இருக்கும். அது என்ன அயன் பண்ணிங்க அப்படின்னாலும் கூட இதோட துணியோட மேட்ச் ஆகாமல் அந்த கரை மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தைக்கும்போது நமக்கு அதே அந்த குணத்தை வந்து அப்படியே காமிக்கும் ப்ளவுஸில். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் துணி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கட்டிங் வந்து ஃபினிஷிங் சூப்பராக கொண்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த கரையை வந்து நான் கட் பண்ணிடுவேன். துணி பத்தாமல் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து கரையோடு சேர்த்து அடுப்பேன், வேறு வழி இல்லைன்னா. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ளவுஸ் மேலே லைனிங் மேலே போட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வர லைனிங்லாம் என்னென்னா 36 இன்ச் இருக்கிறது இல்லை அகலம், 34, 34.25 இந்த மாதிரி தான் வருது. அதுவும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா சுத்தமாக சுருங்கிடுது. ஸோ அதனால் வந்துட்டு சைடில் ஜாயின் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. சின்ன சைஸாக இருந்தாலும் கூட சைடில் வந்து ஓரளவுக்கு ஜாயின் கொடுக்க வேண்டி வருது. ரொம்ப காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா மட்டும்தான் தேவையில்லை. மற்றபடி வந்து லைனிங் கொடுக்குறோம் அப்படின்னாவே ஜாயின் போட வேண்டி வந்துடுது. இப்போ வந்து நான் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வர போனேன். ஏன்னா டேபிளை தூக்கி வெளியில் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரூம்குள்ளே தான் மிஷினு, டேபிள், ஓவர்லாக் மிஷின் எல்லாமே வச்சுருந்தேன். உள்ளேயே கட்டிங் போட்டு அந்த ரூம்குள்ளேயே தைக்கிறதுனால என்னென்னா அதுக்குள்ளே ஜன்னல் இல்லை. ஸோ ஜன்னல் இல்லாதனால எனக்கு வந்துட்டு அங்கே தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக உப்புசமாக இருக்குது. ஸோ அதனால் டேபிளை மட்டும் கட்டிங் போடையிலையாச்சும் அட்லீஸ்ட் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிச்சமாக கதவை நீக்கி வச்சுக்கலாம். ரூம்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து மெயின் டோரை நீக்கி வைக்க முடியாது, சாத்தி தான் வச்சுருக்கணும், ஒரு மாதிரி கப்புன்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஹாலில் வச்சுட்டு கொஞ்சம் ஹாலில் வந்து இடம் கூட தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், 2 மாதத்துக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு லைனிங் சேர வச்சு கட்டிங் போடுறதுனால 2யும் சேர வச்சு காமிக்கிறேன். ஒன்று வந்து 4ஆக மடிச்சுக்கிறேன். இவங்களுக்கு வந்து 4ஆக மடித்தா கூட போதும், கொஞ்சம் ஓரத்தில் ஜாயின் கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக மடித்து உள்ளே தள்ளி வைக்கும்போது உங்களுக்கு ஜாயின்ட்டே கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு சைடில் ஜாயின் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேலை கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் தள்ளி மடிச்சிட்டோம் அப்படின்னா. லைனிங் தானே, அதனால உள்ளே எங்கே ஜாயின்ட் இருந்தாலும் தெரியாது. நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங்கை போட்டு அப்படியே கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வரல, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண லைனிங்கும் சேர்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது, பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றியும் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவுங்காட்டி. இதே பேக் பீஸ் வந்து இப்படி கட் பண்ண முடியாது. பேக் பீஸ் வந்து பின் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். அதுவும் கூட பேக் பீஸ் வந்து வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது கோணம் வருதா அப்படின்னு, ஏதாவது நேராக வருதா, ஆம்ஹோல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் சைடு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு சேர்த்து கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் கட்டிங் போட்டு வச்சுட்டு மத்தியானமாக ஒரு குளியல் போட்டு வந்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா தூக்கமாக வரும், உப்புசமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அருமையாக இருக்கும் மத்தியானம் வெயிலுக்கு. இப்போவே வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. பேக் பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து 5 இன்ச் இருக்குது ஷோல்டர், நான் வந்து 5.5 வச்சுக்கிறேன் தையலுக்கு. அந்த 5.5 மார்க் பண்ணிவிட்டு இதை மேட்ச் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அளவு மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா செஸ்ட்டு, நெக்கு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. மேலே கட் பண்ணும்போது என்னென்னா எனக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து மாறிடும். ஏன்னா துணி வந்து கீழே இருக்கிற துணி ஒரே மாதிரி நிற்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பின் பண்ணிக்குவேன். அங்கங்கே பின் பண்ணிக்கிட்டோம் ஷோல்டர்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி வந்து நகராது. கொஞ்சம் நகரமாக இருந்தாலும் நம்ம பின் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு குண்டூசி வச்சு குத்திட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறேன். இது வந்து நேர் கட்டிங் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிராஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் நேர் கொடுக்கும்போது இன்னுமே ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நேர் தான் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு. ப்ளவுஸை பொறுத்து இவங்களுக்கு கிராஸும் கொடுப்பேன். அந்த லைனிங்கில் குடையாமையே வச்சுட்டு அந்த கையெல்லாம் இப்போ தான் எடுத்து குடைஞ்சேன். அதெல்லாம் குடஞ்சி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கையோடு எடுக்கும்போதே வெட்டிட்டோம் அப்படின்னா மறக்காது. சம்டைம்ஸ் இப்போ வந்து மறந்துருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு லூஸ் கொடுத்துருக்கும். அப்புறம் ஆல்ட்ரு பண்ணுறதும் கஷ்டம்தான். நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறதும் நமக்கு கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். அதெல்லாம் ஏதாவது ஒரு மாதிரி சைடில் பிடிக்கிறோம், கொஞ்சம் லூஸ் வருது டைட் வருதுன்னா பிரிச்சுக்கலாம், டைட் பண்ணி கொடுத்துடலாம். பட் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறதும் நமக்கு கஷ்டமான வேலையாக தான் இருந்திருக்கும். நமக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வரைஞ்சிக்கிறது பெட்டர். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் லைனிங்கை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட நாச்சு போட்டுக்கலாம். எங்கெங்கே நாச்செலாம் தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு மேலே இருக்கிற லைனிங்கில் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரேசிங் வீலை வந்து ஒரு ஓட்டணும் அப்படின்னா அந்த இது வந்து கீழே பதிஞ்சிருது. அப்படியே மார்க் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மடித்து விட்டோம் அப்படின்னாலும் மார்க் பண்ணிக்கும். ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. கீழே அப்படியே உங்களுக்கே தெரியுது பாருங்கள் மார்க்கெல்லாம். எனக்கு லைனிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 4 ப்ளவுஸ் எல்லாம் சேர் போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரேசிங் வீல் இந்த மாதிரி சின்ன சின்ன உபகரணங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். கீழே இருக்கிற கரையை வந்து வெட்டி எறிஞ்சிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வராது. டேபிளில் வச்சுருக்கிற 2 பாக்ஸ் வச்சுருக்கேன்ல, அந்த 2 பாக்ஸில் இருக்கிறது 2 பட்டு புடவை இருக்குது. முகூர்த்த புடவை ஒன்று, ரிசப்ஷன் புடவை ஒன்று இருக்குது. அதில் அது வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது ரிசப்ஷன் சாரீ. நான் காமிக்கிறேன். அதுக்கு எம்ப்ராய்டரி போடுறதுக்காக வந்திருக்கு. எம்ப்ராய்டரி டிசைன்லாம் இன்னும் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி ஃபோன் வச்சு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இதை கட்டிங் போட்டு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் வந்து கட்டிங் போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து மத்தியானமாக அனுப்பிச்சுட சொல்லியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் எனக்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த 2 நாளில் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கும் ஒரு மரியாதை. அவங்களுக்கும் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது வீடியோவே எடுக்கலை அப்படின்னா சைடில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கும். மொபைலில் வந்து பாட்டை போட்டு விட்டுருவேன். ஒரு இளையராஜா சாங் இல்லைனா ஏஆர் சாங் அப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருக்கலாம். இது வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஏதாவது காப்பிரைட் கிளைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்து ப்ளே பண்ணல. இப்போ வந்து லைனிங்கை பிரித்து வச்சிடலாம் கலர் வைஸ். இது வந்து பட்டன் பீஸ்க்கு. இப்போ இந்த ப்ளவுஸையும் கட்டிங் போட்டு காமிக்கிறேன் எப்படி லைனிங்கில் வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ளவுஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கட் பண்ணல காப்பி பண்ணுறதுக்காக. ஸோ அந்த லைனிங்க்கு தான் நூல் சுற்றி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் ஒன்றா ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு வந்து இனிமேல் தான் நூல் சுற்றணும். அது இன்னொரு லைனிங் தண்ணியில் போட்டேன்னு சொன்னேன்ல, அதை வச்சு காப்பி பண்ணுறதுக்கு அந்த பின் அப்படியே இருந்துட்டு போதும், அதையே எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெட்ட தான் தெரிஞ்சுது, கட்டிங் போட தான் தெரிஞ்சுது. அளவு கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸோ வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதுகு வச்சதையுமே பேக் பீஸை வச்ச உடனே பாதி ப்ளவுஸை காணும். அதில் நீ வந்து ஜாயின் போட வேண்டி வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம்.
சம்டைம்ஸ் இதை விட அகலம் அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு துணியில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கட்டிங் போடுறதே கஷ்டமாயிரும். நானும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி, ஏன்னா சைடில் வந்துச்சு அப்படின்னா சைடில் வந்து ஜாயின் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து சம்டைம்ஸ் வெளியில் தெரியும் போது நம்மளுக்கு அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே பட்டன் சைடில் வந்துடுச்சு ஜாயிண்ட் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் தெரியாமல் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே அடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எப்படி திருப்பி வச்சாலும் நமக்கு வந்து சைடில் தான் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது. ஏன்னா நெக்கு கவர் பண்ணணும். ஸோ நெக்கு கவர் பண்ணிவிட்டு மிச்ச ஏரியா மட்டும்தான் ஜாயின் போட வேண்டி வரும். இப்படி வச்சோம்னாலும் முன்னாடி பின்னாடி உள்ள வெளியில் 2 பக்கமே ஜாயின் போடுற மாதிரி வந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடடா என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த அறிவாளி சொல்லிச்சுன்னு தெரில கம்மியாக எடுங்கன்னு சொல்லி. அவங்க சொல்லிடுவாங்க, பட் 80 பாயிண்ட் எடுத்தால் போதும். ஏன்னா அவங்க பிட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க கடையில். இல்லைங்க உங்களுக்கு 80 பாயிண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து 80 பாயிண்ட் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து கட்டிங் போடுறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சிரமம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து போடுறக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காதுல்ல. ஜாயிண்ட்டை போட்டு போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது, காசு போட்டு எடுக்கிறதே எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்தோம்னாலும் நீங்களாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு எடுங்க. அகலம் வந்து நீங்கள் 80 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 40 இன்ச் வேணும் அகலம். இல்லை நீங்கள் வந்து 36 இன்ச்சு தான் அகலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 மீட்டர் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். 14 இன்ச்சு ஹைட் வச்சு 7 இன்ச் ஸ்லீவ் வைக்கிறோம், 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் 1 மீட்டர் எடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு ஜாயிண்ட் இல்லாமல் பண்ண முடியும், ஃபினிஷிங்கும் சூப்பராக கொடுக்க முடியும். இல்லை இதே வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் ஜாயின் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இழுத்து தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் இழுத்து தான் இருக்கும். பட்டிங்கிறதுனால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் சைட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து இழுத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிராஸாக வச்சு தான் கொடுக்கணும், நேராக வச்சு பிட்டு கிடைக்காது நமக்கு அந்த இடத்துல. ஸோ கிராஸ் பீஸ் ஒன்று நேர் பீஸ் ஒன்று கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அது இது காட்டன் டிசைனருங்கிறதுனால வெளியில் தெரியாத என்னவோ, பட் இருந்தாலும் ஃபுல் வாயில் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து எடுக்கிறதுல என்ன ஆக போகுது. ஸோ நம்ம ப்ளவுஸ் எடுக்கிறனாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் லைனிங் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து ப்ளவுஸை பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் கட்டிங் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்டிச் பண்ணும்போதோ கட் பண்ணும்போதோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.